சென்னையில் ஒரு நாள் மாதிரி சென்னை டிராஃபிக்கும் அதுக்கு ஒரு தனி படம் எடுக்கணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தின் கோ ப்ரொடியூசராக இந்த படம் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் வித் மிஸ்டர் லிஸ்டன். சென்னையில் ஒரு நாள் இஸ் a remake of a மலையாளம் ஹிட் ஃபிலிம் called டிராஃபிக். அந்த படம் இப்போ நானே சொல்லியிருக்கேன், மலையாளத்தில் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பிடித்த காரணம் எல்லாமே அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ அழகாக பேக் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. அதை எடுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இந்த படத்தை நீ கண்டிப்பாக இதை பாரு, இது கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும், இதை நீ எடுக்கணும்னு சொன்ன என் கணவர் சரத்குமார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் தி டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் ஷாஹித். இப்படி ஒரு டைரக்டர், நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இவர் ரொம்ப வித்தியாசமானவர். எனக்கு முன்னாடி அவர் தான் அழுவார், எனக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவார். பட் ஹீ இஸ் ஸோ இன்வால்வ். சில டைம் நடிக்கும்போது கூட அவர் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு ஆஹா எந்தான ஆக்டிங்னு தமிழில் சொல்லுங்க அப்படி அந்த மாதிரி ஹீ வில் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப இன்வால்வ் ஆகி. பட் அந்த படத்தை நீங்கள் மலையாளத்தில் பார்த்த விட தமிழில் வந்து ஹி ஹஸ் டேக்கன் இட் so many notches higher. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய காம்பினேஷன் எங்களுக்கு இல்லைனாலும் எங்கெங்கேயோ வந்துக்கிட்டே இருப்போம். இதில் நானும் அவரும் நடிச்சிருக்கோம், படத்தில் நடிச்சிருக்கோம், தவிர அவரோட எனக்கு ஒரு சீன் கூட கிடையாது. எப்படி அப்படின்னு சொன்னோன்னே தென் அவர் தான் எங்களுக்கு ரொம்ப, அது வரைக்கும் ஒரு பெரிய டைலமா எங்களுக்கு, இது எந்த கேரக்டர் அவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. கதையில் வந்து நடிகர் அப்படின்னு சொன்னோன்னே பிரகாஷ் ராஜ் அதான் ஃபர்ஸ்ட் நேம். பிகாஸ் அரகண்ட்டும் கிடையாது, நல்லவனும் கிடையாது, கெட்டவனும், எல்லா நடிகரும் அப்படி இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல வரல. பட் இப்படியோ இல்லை அப்படி இல்லாமல் ஒரு ஃபைன் லைன் இருக்கும் தெரியுங்களா ஒரு நடிகருக்கான ஒரு சின்ன ஒரு ஈகோ. அது only Prakash Raj could have done it so well, and I'm so happy I could have played that. You acted very well. அப்புறம் all the ladies who are seated on stage, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. சென்னையில் ஒரு நாள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். வி வாண்ட் யுவர் சப்போர்ட். இதில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்னென்னா ஆர்கன் டொனேஷன் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பட் அது வந்து ரொம்ப ப்ரீச் பண்ணாமல் ரொம்ப கதைக்குள்ளேயே அது ஒரு ஒரு ஃபைன் லைன், பட் எல்லார் மனசுலையும் ஆழமாக பதியக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் வந்து இது டெஃபினட்டாக ஒரு பெரிய சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து இந்த விஷயம் நீங்கள் வந்து we would like the public also to have a part of it. Thank you very much for being here this evening, and I wish the film and I wish the crew and the technicians all the best. Thank you.